நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. இந்த திருக்கோயில் திருக்கயிலாஜ பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான திருக்கோயில். சுவாமி பேர் பிராணநாதேஸ்வரர்னு பேர். நீண்ட ஆயுள கொடுத்தவர் சுவாமி. அம்பாள் மாங்கல்யம் கொடுத்த மங்களாம்பிகை அப்படின்னு பேர். தீர்க்க சுமங்கலி வரம் கொடுக்கின்ற ஸ்தலம். காலமாமுனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவரால் நவக்கிரகங்களுக்கு சாபம் ஏற்பட்டு இந்த சுவாமியை வழிபட்டு தான் அவளுக்கு அந்த சாபம் நிவர்த்தியாச்சு. இந்த சுவாமியை வழிபடுறதுக்காக தங்கி தபஸ் பண்ணவா தான் சூரியனார் கோவில் நவக்கிரகங்கள்லாம். அதனால தான் இந்த கோவிலில் நவக்கிரகம் கிடையாது. இங்கே இருக்க வேண்டிய நவக்கிரகங்கள் தான் சூரியனார் கோவில்னு தனியாக இருக்கிறதுனால தான் முதல்ல இங்கே தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே போகணும் அப்படிங்கிறது. இந்த கோவில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோவில். குலோத்துங்க ராஜா காலத்தில் அனலவாணர் அப்படிங்கிற மந்திரியால் கட்டினது. அந்த மந்திரி மக்களோட வரிப்பணத்தெல்லாம் வசூல் பண்ணி ராஜாவோட அனுமதி இல்லாமல் இந்த கோவிலை கட்டினார். அப்படி அனுமதி இல்லாமல் கட்டினதுனால சிரச்சேதம் பண்ண சொல்கிறார் ராஜா. அப்போ அவரோட மனைவி அம்பாள்கிட்ட எனக்கு தீர்க்க சுமங்கலி பிராப்தம் கொடுக்கணும் அப்படின்னு அம்பாளை வேண்டி கேட்குறா. அப்போது அம்பாள் அவள் முன் தோன்றி உன் கணவருக்கு உயிரை கொடுத்து உனக்கு தீர்க்க சுமங்கலி பிராப்தம் கொடுக்குறேன் அப்படின்னு அனுகிரகம் பண்ணுறா. இவரை சிரச்சேதம் பண்ணும்போது உன்னோட கடைசி ஆசை என்ன அப்படின்னு ராஜா கேட்குறார். என்னை சிரச்சேதம் பண்ணி இந்த திருமங்கலக்குடியிலேயே என்னை அடக்கம் பண்ணணும் அப்படின்னு மந்திரி கேட்டுக்கிறார். சரின்னு சிரச்சேதம் பண்ணி இங்கே அடக்கம் பண்ண எடுத்துகிட்டு வர்றப்போ இந்த எல்லைக்கு வரும்போது உயிரை கொடுத்து விட்றார் சுவாமி. உயிரை கொடுத்ததுனால தான் சுவாமிக்கு பிராணனை கொடுத்த பிராணநாதர்னு பேர். அவர் மனைவிக்கு மாங்கல்யம் கொடுத்ததுனால மாங்கல்யம் கொடுத்த மங்களாம்பிகை அப்படின்னு அம்பாளுக்கு பேர். அது மாதிரி இங்கே சுவாமியை தரிசனம் பண்ணாலே நவக்கிரக தோஷங்கள் சாபங்கள் சரீரத்தில் வரக்கூடிய பிணிகள்லாம் நிவர்த்தியாகி நீண்ட ஆயுள கொடுக்கக்கூடியவர் சுவாமி. அம்பாள் திருமண தடை மாங்கல்ய தோஷம் களத்திர தோஷங்கள்லாம் நிவர்த்தி பண்ணி திருமண பிராப்தம் தீர்க்க சுமங்கலி பிராப்தம் கொடுக்குற சன்னதி அம்பாள் சன்னதி. சுவாமி சுயம்புலிங்கம். அப்பர் சம்பந்தர் பாடல் பெற்ற ஸ்தலம். இங்கே சுவாமிக்கு இப்போவும் ஞாயிற்றுக்கிழமையில் உச்சி காலத்தில் வெள்ளை இருக்க இலையில் தயிர் சாதம் வச்சு சன்னதியில் நிவேத்தியம் பண்ணி சன்னதியில் கொடுப்பாங்க. அதை மருந்தாக இந்த சன்னதியில் சுவாமியை பிரார்த்தனை பண்ணி சாப்பிட்டாக்கா இந்த தீராத நோய்கள் எல்லாம் நிவர்த்தியாகும். சரீரத்தில் வரக்கூடிய பிணிகள் எல்லாம் நிவர்த்தியாகும். தோல் சம்பந்த வியாதிகளெல்லாம் நிவர்த்தியாகி நீண்ட ஆயுள கொடுக்கக்கூடியவர் சுவாமி. இங்கே அம்பாள் மாங்கல்யம் கொடுத்ததுனால அம்பாள் கையிலேயே இந்த தாலி கயிறு இருக்கும். அந்த தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு எல்லாருக்கும் இந்த அம்பாள் தீர்க்க சுமங்கலி வரம் கொடுக்குறதா விசேஷம். மருமாங்கல்யம் அப்படின்னு இந்த சன்னதியில் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் ஒன்று. அதாவது கல்யாணம் ஆனவங்க மாங்கல்யத்தில் தோஷம் இது குறைபாடுகள்லாம் இருந்ததுனாக்கா அந்த மாங்கல்யத்தை அம்பாளுக்கு செலுத்தி அர்ச்சனை பண்ணி அம்பாள்கிட்டேருந்து அந்த வேறு மாங்கல்யம் புதுசாக மாங்கல்யத்தை வாங்கி சன்னதியில் கட்டிக்கிறது ரொம்ப விசேஷம். அதுவும் இப்போது நிறையா நடந்துட்டுருக்கு. இந்த ஊர் கோவிலில் மரகதலிங்கம் இருக்குது. தினந்தோறும் உச்சி காலத்தில் 12 மணிக்கு அதுக்கு அபிஷேகம் நடக்கும். அந்த அபிஷேகத்திலையும் கலந்து கொள்வது ரொம்ப சிறப்பு உடையது. இங்கே அமாவாசை தோறும் அகஸ்தியர் வழிபட்ட லிங்கம் இருக்குது. அந்த அகஸ்தியர் பூஜை பண்ண அந்த லிங்கத்துக்கு அமாவாசை அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து வழிபட்டால் அந்த பித்ரு தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். இந்த ஊர் சுவாமியை யார் இங்கே பூஜை பண்ணியிருக்கா அப்படின்னு அப்பர் சுவாமிகள் தேவாரத்தில் பாடியிருக்கார். மங்களக்குடி ஈசனை மாகாளி வெங்கதிர் செல்வன் விண்ணொடும் மண்ணும் நேர் சங்கு சக்கரதாரி சதுர்முகன் அங்கு அகத்தியனும் அர்ச்சித்தார்ன்றே அப்படின்னு பாடியிருக்கார். இந்த சுவாமியே மங்களக்குடி ஈசனை காளி மாகாளி வெங்கதிர் செல்வன் சொல்லக்கூடிய சூரியன், விண்ணொடும் மண்ணும் நேர் ஆகாசவாணி பூமாதேவி, சங்கு சக்கரதாரி பெருமாள், சதுர்முகன் பிரம்மா, அங்கு அகத்தியனும் அர்ச்சித்தார்ன்றே அப்படின்னு பாடியிருக்கார். இந்த ஊருக்கே மங்களக்குடி அப்படின்னு பேர். எல்லா மங்களங்களையும் கொடுக்கறதுனால இந்த ஊருக்கே மங்களக்குடி அப்படின்னு பேர். ரயில் மார்க்கத்தில் வரணும் அப்படின்னாக்கா மயிலாடுதுறை டு கும்பகோணத்தில்
நடுப்புற ஆடுதுறைன்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அந்த ஸ்டேஷனில் இருந்தால் அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் இந்த கோவிலை வந்து அடையலாம். அதோடு இல்லாமல் ஆடுதுறையிலேருந்து திருப்பனந்தாள் செல்லும் வழி சாலையிலே திருமங்கலக்குடிங்கிறது ஆடுதுறையிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் இருக்குது. கும்பகோணத்துலேருந்து ஒரு 13 கிலோமீட்டர், மயிலாடுதுறையிலேருந்து ஒரு 21 கிலோமீட்டர் இந்த கோவிலுக்கு வந்து அடையலாம். அது மாதிரி எல்லா பக்தர்களும் இங்கே வந்து சுவாமி அம்பாளை தரிசனம் பண்ணி எல்லா மங்களங்களையும் பெற வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடியேன் சுவாமிநாத சிவாச்சாரியார், திருமங்கலக்குடி. இந்த கோவிலுடைய தீர்த்தம் மங்கள தீர்த்தம். ஊர் பேர் மங்களக்குடி. தல விநாயகர் மங்கள விநாயகர். தாயார் பேர் மங்களாம்பிகை. இந்த கோவிலுடைய விமானம் மங்கள விமானம் அப்படின்னு எல்லாமே மங்களம் அப்படின்ற பெயரில் ஆரம்பிக்கிறதுனால இந்த கோவிலானது பஞ்சமங்கல சேத்திரம் அப்படின்னு அழைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுடைய பிரகாரத்தில் சூரிய மற்றும் சந்திர தீர்த்த கிணறுகளானது அமைந்திருக்கு. முன்னொரு காலத்தில் காலமா முனிவருக்கு விதிப்படி வர இருந்த நோயை நவகிரகங்கள் தடுத்து விட்டதுனால, நவகிரகங்களுக்கு அதிகாரம் இல்லாததுனால பிரம்மா அந்த நோய் நவகிரகங்களுக்கு பிடிக்கும்படி சாபம் கொடுத்துட்டாரு. இதனால் நவகிரகங்கள் எல்லாம் இந்த ஸ்தலத்துக்கு வந்து இங்குள்ள சுயம்புலிங்கத்தை வழிபட்டு சிவனை வேண்டி தவம் இருந்ததுனால சிவபெருமான் நவகிரகங்களுக்கு சாப விமோச்சனம் அளித்தார். கிரகங்களின் தோஷத்தை போக்கிய சிவனாக இருந்ததுனால இந்த கோவிலானது நவகிரக தோஷம் போக்கிய ஸ்தலமாக அமையப்பெற்றது. தங்களது பலத்தினை இழந்த நவகிரகங்கள் இங்குள்ள சிவபெருமானை வந்து வழிபட்டு தோஷ நிவர்த்தியை அடைந்ததுனால இந்த திருக்கோவிலில் நவகிரகங்கள் சன்னதியானது கிடையாது. சரீரத்துக்கு ஒழுங்கான பிராணசக்தி கிடைக்காம இருக்கும் பட்சத்தில் வெண்குஷ்டங்களால் அவதிப்படுவது உண்டு. அதனால் இங்குள்ள சிவபெருமான் பிராணசக்தியை நமக்கு அருளக்கூடிய சிவனாக இருக்கிறதுனால இந்த கோவிலானது குஷ்ட நோயை நீக்கக்கூடிய ஸ்தலமாக அமைப்பட்டிருக்கு. பொதுவாக சிவாலயத்தில் சுவாமி அம்பாளுக்கு திருக்கல்யாணமானது காலையில் நடக்கும், மதியம் திருமண விருந்தானது நடைபெறும். ஆனால் இந்த திருக்கோவிலில் மட்டும் இரவு நேரத்தில் திருக்கல்யாணம் நடத்தப்படுது. பங்குனி மாதத்தில் பிரம்மோற்சவத்தில் 7ஆம் நாளில் இங்கு திருக்கல்யாணம் நடைபெறுது. மாலை 6 மணிக்கு மேலே மாப்பிள்ளை அழைப்பும், இங்கு சுவாமிக்கும் அம்பாளுக்கும் இரவு 9 மணிக்கு மேலே தான் திருக்கல்யாணமும், அதைத் தொடர்ந்து விருந்துமானது இங்கே நடைபெறுது. இந்த ஸ்தலத்துக்கு வந்து வழிபடுபவருக்கு நவகிரகத்தால் தோஷம் என்பது ஏற்படாது. அதே மாதிரி பெண்கள் சுமங்கலி பாக்கியம் வேண்டி இங்குள்ள இறைவனை வந்து வழிபடுறாங்க. இந்த கோவிலுக்கு வந்து இங்குள்ள சிவனை வழிபட்ட பின்பு தான் இந்த கோவிலுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய நவகிரக கோயிலான சூரியனார் கோவிலுக்கு போகணும்னு சொல்லப்படுது. இந்த கோவில் வந்து எல்லா விற்றிலும் மங்களத்தை அருளக்கூடிய ஸ்தலமாக இருக்கிறதுனால வீட்டில் மங்களங்கள் சுபகாரியங்கள் நிறைந்து இருக்க வேண்டி பக்தர்கள் வந்து வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான சிவாலயம். இந்த கோவிலை பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். மீண்டும் உங்களை நான் வேற ஒரு ஆலயத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.